अस्सलाम वालेकुम फ्रेंड्स इनकी நம்ம கிச்சன்ல 2 நிமிஷத்துல செய்யக்கூடிய ஒரு சூப்பரான டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இதுவரைக்கும் நீங்க நம்ம தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற நியூ அப்டேட்ஸ் டெய்லி உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸா வரும். ஸ்வீட் பண்றதுக்கு இன்னைக்கு நான் 1 கப் சிகப்பு அவல் எடுத்துர்க்கேங்க. நீங்க வந்து எந்த அவல் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு மெலிசா இருக்க மாதிரியான அவல் தான் எடுத்துர்க்கேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு pan வச்சிட்டு அதில வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க அவலை சேர்த்து ஒரு 5-6 நிமிஷம் வரைக்கும் இத மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இது போல அவலை வந்து நல்லா வறுத்துட்டு செய்யும்போது தான் உங்களுக்கு நல்ல டேஸ்டியா கிடைக்கும். இப்போ பாருங்க அவல் வந்து நல்லாவே பொரிஞ்சு வந்திருக்கு. உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். அதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இத ஆற வச்சிட்டு அதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கோங்க. மிக்ஸி ஜார்ல மாத்திட்டு இத வந்து ரொம்ப நைஸா இல்லாம ரவா பதத்துல இருக்கிற மாதிரி கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கணும். பாருங்க இந்த அளவுக்கு இருக்க மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இத நம்ம அரைச்சதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படினா 3/4 கப் அளவுக்கு இருக்கும். நம்ம 1 கப் அவலை வந்து வறுத்துட்டு இது போல பவுடர் பண்ணும்போது 3/4 கப் அளவுக்கு கிடைக்கும். நம்ம அதே அளவுக்கு சர்க்கரையும் வந்து மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு panல 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் இதில வந்து ஒரு 10 போல முந்திரி சேர்த்து வறுத்துட்டு இத வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாத்தி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே நெய்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் மட்டும் இத லோ ஃப்ளேம்ல வச்சு இது போல நல்லா கலந்து விடுங்க. இப்போ கலர் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆகி வரும். அதுக்கு அப்புறமா இது கூட நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிற அவல் சேர்த்துக்கலாம். அவல் சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் இது வந்து நீங்க நல்லா கலந்து கொடுங்க. ஏற்கனவே நம்ம அவலை வறுத்துட்டதுனால நம்ம அவல் சேர்த்து ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. 2 நிமிஷம் இது போல நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது போல நல்லா உதிரியா வரும். இந்த ஸ்டேஜ்ல இது கூட நம்ம 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் நான் வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இது போல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம தண்ணி சேர்த்ததுமே ஒரு மாதிரி கட்டி பிடிக்கிற மாதிரி ஆகும். அதுக்காக இது போல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி பிடிச்சாலும் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இது போல நம்ம அழுத்தி கொடுக்கும்போது அந்த கட்டிலாம் வந்து சரியாயிடும். இப்போ இது கூட மீதி இருக்கிற 1/2 கப் அளவுக்கு தண்ணியையும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா கெட்டியாகி வந்துடும். பாருங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்துடும். நம்ம எப்போதுமே அல்வாவோ இல்லை வந்து கேசரியோ செய்யும்போது ஒரு அடி கனமான பாத்திரத்தில் செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இல்லைனா உங்ககிட்ட நான்ஸ்டிக் பேன் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் யூஸ் பண்ணி இது போல் செஞ்சுக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடரும் சேர்த்துட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேனில் ஒட்டாமல் இது போல் நல்லா கெட்டியாகி வந்துடும். லாஸ்ட்டாக இது கூட வந்துட்டு 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பும் அந்த இனிப்பை எடுத்து கொடுக்கறதுக்காக 2 பிஞ்ச் உப்பும் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரியையும் சேர்த்துட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியாக 10 நிமிஷத்தில் இந்த ஸ்வீட் ரெசிபியை நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியுமா? எந்த பதமுமே தேவையில்லை. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். லாஸ்ட்டாக இது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த அளவு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்டியான ஒரு 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஸ்வீட் ரெசிபி தயாராகிடுச்சு. நீங்களும் மறக்காமல் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.